அனைவருக்கும் வணக்கம். திருச்சியில் ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்குது. இந்த குடும்பத்தில் வந்துட்டு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பேர் வந்து பாண்டி. இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, சின்ன வயசுலேருந்தே பூ வச்சுக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, அப்பப்போ வந்துட்டு சுடிதார் போடுறது, சேலை கட்டுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பெண்கள் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இதை பார்த்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அவனை போட்டு அடிக்கிறாங்க. அதாவது இந்த காஞ்சனா படத்தில் வரக்கூடிய இந்த லாரன்ஸ் பண்ணுவார் இல்லையா, பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, மஞ்சள் தேய்ச்சிக்கிறது, இந்த மாதிரி இதே மாதிரியே தான் இந்த பையன் பண்ணுறதை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் வந்து அவனை அடிக்கிறாங்க. எங்கள் மானத்தை வாங்காதன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. பொண்ணு மாதிரியே நீ பண்ணுன அப்படின்னா ரொம்ப கேவலமாக இருக்குது, ஃபேமிலிக்கே வந்துட்டு இது வந்து அவமானமாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பையன் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவனை அடித்து வீட்டை விட்டு துரத்தி விடுறாங்க. இனிமேல் வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க அந்த பாண்டியை. வீட்டை விட்டு வெளில வந்த பாண்டி என்ன பண்ணுறான்னா, நேராக வந்து சென்னைக்கு வரான். சென்னைக்கு வந்துட்டு திருநங்கைகளை வந்து பார்க்குறான். அவங்ககிட்ட போயிட்டு தனக்கு நடந்த சம்பவம் எல்லாத்தையும் சொல்கிறான். அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, தன்னோட குடும்பத்தில் வந்து இந்த பையனை வந்து சேர்த்துக்கிறாங்க. அதாவது பாண்டி அப்படிங்கிற பையனை வந்து ஷில்பாவாக வந்து மாற்றிட்டாங்க. அதாவது இனிமேல் வந்து நீ திருநங்கை தான், அவன் பேர் வந்து ஷில்பான்னு சொல்லி அவனை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இந்த ஷில்பா என்ன பண்ணுறாங்கனாக்கா, கடந்த 13 வருஷமாக வந்துட்டு இந்த திருநங்கைகளோட சேர்ந்து பாலியல் தொழில் பண்ணுறாங்க. இந்த திருநங்கை ஷில்பாவுக்கு வந்துட்டு சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு நபரோட வந்து கல்யாணமும் ஆகுது. ஸோ இவங்க வந்துட்டு ஃபேமிலியாக தான் இருக்கிறாங்க. இவங்களோட தொழில் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, நைட் ஆனால் வந்துட்டு இந்த பாலியல் தொழில் பண்ணுறவங்களாம் ரோட்டோரத்தில் நிற்பாங்க இல்லையா, அதே மாதிரியே வந்துட்டு இந்த ஷில்பாவும் வந்துட்டு நிற்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க வந்துட்டு 13 வருஷமாக வந்து வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரியே ஒரு நாள் வந்துட்டு ரோட்டோரத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இவங்களை தேடி வந்துட்டு கஸ்டமர் வராங்க. அந்த கஸ்டமர் யார் அப்படின்னாக்கா, துர்ஜன் அப்படிங்கிற ஒரு 20 வயசு பையன். அந்த பையன் வந்து அசாம் மாநிலத்தை சேர்ந்த பையன். சென்னையில் இருக்கக்கூடிய வானரகம் பகுதியில் வந்துட்டு ஒரு டைல்ஸ் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் வந்துட்டு இந்த டைல்ஸ் ஏற்றி இறக்கக்கூடிய லோட்மேன் வேலை வந்து அந்த பையன் பார்த்துட்ருக்கான். அவன் வந்து பைக் எடுத்துகிட்டு வந்து இந்த ஷில்பா வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கூட்டிகிட்டு போகும்போது அவன் என்ன சொல்கிறானாக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கூட்டிகிட்டு போகும்போதே உனக்கு என்ன ரேட்டு என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிவிட்டு டேரெக்டாக வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு அவன் வேலை பார்க்கக்கூடிய அந்த டைல்ஸ் கம்பெனியோட குடோனுக்கே கூட்டிகிட்டு போகிறான். அது ஒரு தகர ஷெட்டு தான். அந்த ஷெட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு தகர ஷெட்லேயே வந்துட்டு பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரும் வந்து ஒன்றா இருக்காங்க. ஸோ ஒன்றா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறான், பேசின அமௌண்ட்டை. அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, எனக்கு பேசின அமௌண்ட்டோட ஜாஸ்தி வேணும்னு சொல்லிட்டு அந்த திருநங்கை கேட்டிருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, கண்டிப்பாக நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் ஆகுது 2 பேருக்குள்ளே. இந்த ஷில்பா என்ன பண்ணுறாங்கனாக்கா, இல்லை நீ சொன்ன மாதிரியெல்லாம் நான் இருந்திருக்கேன், ஸோ எனக்கு வந்து பணம் அதிகமாகணும்னு சொல்லிட்டு அவன் கையில் இருந்த 2500 ரூபாய் பணத்தை வந்து பிடுங்கியிருக்காங்க. ஸோ பிடுங்கவும் கோவமான இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, பக்கத்தில் இருந்து ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து அவங்க தலையில் அடித்து அந்த இடத்துல வந்து கொலை பண்ணுறான். ரத்தம்லாம் வந்து ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக சிந்தி கிடக்குது. ஸோ இந்த நிலையிலே வந்து இந்த ஷில்பா வந்து இறந்து போய் கிடக்குறாங்க. உடனடியாக இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ஷில்பாவோட பாடியை தூக்கிட்டு வந்து வெளியிலே போட்டுறான். அந்த குடோன் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு புல் மண்ண ஒரு இடமா தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத இடம் மாதிரி தான் இருக்குது. அந்த புல் தரையிலே வந்து அவங்க பாடியை போட்டுட்டு என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு தெரிஞ்ச அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நேராக ஓடி போயிடுறான். ஸோ ஓடி போனதுக்கப்புறம் விடிஞ்சிருது. காலையில் என்னன்னாக்கா, இந்த குடோனில் வேலை பார்க்கக்கூடிய மற்ற வடமாநில தொழிலாளி பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டேரெக்டாக கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க இந்த ஷில்பா வந்து இறந்து கிடக்குறாங்க. ஸோ யாரோ ஒரு பொண்ணு வந்து இறந்து கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. வானரகம் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வந்துட்டு இந்த பாடியை வந்துட்டு ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு சுற்றி வந்து தொலைவி பார்க்குறாங்க. இந்த மாதிரி தேடும்போது அந்த குடோன் முழுக்க பார்த்தா எங்கன பார்த்தாலும் தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஏரியாவே ஒரு தொழில் நடக்கக்கூடிய ஒரு ஏரியாவை வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஷில்பா மட்டும் இல்லை, இவங்க நிறைய திருநங்கையாக இருக்கட்டும், பொண்ணுங்களாக இருக்கட்டும், எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரியான தொழில் வந்து இந்த இடத்துல அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கு எவிடன்ஸாக வந்து பார்க்குற இடத்துல எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த ஃபோட்டோவை வச்சுட்டு டேரெக்டாக வந்து திருநங்கையில் இருக்கக்கூடிய மொத்த இடத்துலையும் போயிட்டு விசாரிக்கிறாங்க. இவங்களை யாராவது தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்த உடனே திருநங்கையில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இவங்க வந்து எங்கள் கூட இருக்கிறவங்க தான், இவங்க பேர் வந்து ஷில்பா, இவங்க திருச்சியை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணுறாங்க, இவங்களை கூட்டிகிட்டு வந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு பையன் ஒரு 20 வயசு தான் இருக்கும், அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு வடமாநில தொழிலாளி பையன் தான் கூட்டிகிட்டு போனான்னு சொல்லி ஒரு தகவலை சொல்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கும்போது ஒரு பையன் 2 வீலரில் வந்து இவங்களை கூட்டிகிட்டு வர்றது தெரியுது. ஸோ இந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவோட வந்துட்டு இந்த வடமாநில தொழிலாளி பசங்கள்கிட்டே வந்துட்டு காட்டுறாங்க. இவன் வந்து எங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன் தான், இவன் பேர் வந்து துர்ஜன், அசாம் பகுதியை சேர்ந்த ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இவன் எங்கெல்லாம் இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் அதிகபட்சம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களை சொல்கிறாங்க. போலீஸ் வந்து அவங்க சொன்ன எல்லா இடத்துலையும் தேடும்போது அவனோட ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தான் வந்துட்டு இவன் இருந்திருக்கான். போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி டேரெக்டாக கூட்டிகிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக கொலை பண்ண, என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது அவன் நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறான்.
நான் வந்துட்டு ரெகுலராக வந்து பொண்ணுங்களை இது மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு ஒன்றா மாதமாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பணம் கம்மியாக இருந்தது, அதனால தான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா இவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ கூட்டிகிட்டு வந்த இடத்துல பணத்தை நான் கேட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன் எவ்வளோன்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பணத்தை நான் கொடுக்கும்போது இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் எங்கள் 2 பேருக்கு வந்து வாக்குவாதமாகி நான் வந்து அவங்கள வந்து அடிக்க வேண்டியதாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் என் கையில் இருந்த 2500 பணத்தை அவங்க பிடுங்குனாங்க. ஸோ பிடுங்கும்போது எனக்கு கோபம் ரொம்ப அதிகமானதுனால தான் நான் அவங்கள வந்து அடித்து கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு வாக்குமூலத்தை சொல்கிறான். ஸோ இவனை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து அந்த பாடியை வந்து ஷில்பாவோட பாடியை வந்துட்டு பிஎம் முடித்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்துட்டு ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, வடமாநில தொழிலாளிகள் வந்து உள்ளே வர்றது பிரச்சனை இல்லை, அவங்க வேலை பார்க்குறது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னர் லைன் பர்மிட்டு கம்பல்சரி வேணும். எதுக்காக உள்ளே வராங்க, யார் உள்ளே வர்றது, எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்ற எல்லா டீட்டெயில் வேணும். டூரிசத்துக்காக உள்ளே வராங்களா, இல்லை ஹாஸ்பிட்டலுக்காக ஏதாவது மருத்துவ சிகிச்சைக்காக வராங்களா, இல்லை வேலை பார்க்க வராங்களான்னு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலே நாகாலாந்தில் வந்துட்டு இந்த மாதிரி இன்னர் லைன் பர்மிட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து தமிழ்நாடும் வந்துட்டு கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது மக்களோட கோரிக்கையாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கிறதுல இந்த திருநங்கைகள்லாம் பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுறாங்க. இது வந்துட்டு லீகல் கிடையாது, தமிழ்நாட்டில் இல்லீகலான ஒரு விஷயந்தான். அப்படி இருந்து எதுக்காக கவர்மெண்ட் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை வந்துட்டு முற்றிலுமாக வந்துட்டு தொழிலிருந்தே வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ பாலியல் தொழில் பண்ணக்கூடிய இந்த திருநங்கைகள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, எங்களுக்கு வேறு வேலை கிடையாது, நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, ஒரு கடையில் போனாலும் வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்க, ஒரு ஹோட்டலில் வந்துட்டு ஒரு பரிமாறுற வேலைக்கு போனால் கூட நாங்கள் பரிமாறினா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ எங்களை வந்துட்டு சக மனுஷங்களாகவே மதிக்கிறதில்ல, எங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லாதனால தான் நாங்கள் வந்து தொழில் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தா நாங்கள் இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபட மாட்டோம்னு சொல்லி திருநங்கைகள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாலியல் தொழில் பண்ணக்கூடிய பொண்ணுங்க கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, நாங்கள் இருக்கிறதுனால தான் ரேப் கேஸுன்றது நாட்டில் வந்து கம்மியாக இருக்குது. ஒருவேளை நாங்களும் இல்லை அப்படின்னாக்க இந்த மாதிரி வந்துட்டு வரியில் சுற்றக்கூடிய நபர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்க, சின்ன குழந்தைங்கன்னு பார்க்காம இல்லை வயசானவங்கன்னு பார்க்காம யாராக இருந்தாலும் ங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ எங்களால் தான் இந்த மாதிரியான க்ரைமே கம்மியாகுதுன்னு சொல்லி அவங்க ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பாலியல் தொழில் பண்ணுறது வந்துட்டு சுத்தமாக தடை பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படிங்கிறத பற்றினா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.